தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. தாமர சால்வைய கலட்டவா? பச்சைக்கிளி நானும் சால்வைய கலட்டவா? உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. ஏனுங்க, எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? எங்க ஆத்தா கிட்ட பேசுறீங்களா? நான் வேணும்னா எங்க ஆத்தாவை கூப்பிடட்டுங்களா? லே பரட்ட, இந்த கிழவிங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள ஏமாத்தி போட்டாளுங்களே. அடியே கிழவிங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எதுக்கு எங்களை ஏமாத்துறீங்க? எது? லே 2 பேரும் வசமா சிக்கிருக்கீங்களே. இப்ப எப்படி கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறோன்னு பாருங்க. அம்மா பாட்டியே, ஐயோ முதுகு வலி போச்சு, இடுப்பெலும்பு உடச்சு பிடிச்ச இந்த கிழவி. ஐயோ ஏண்டா டேய், நீ ஒரு பரங்கிக்கா மண்ட, நீ ஒரு பூசணிக்கா மண்ட. இந்த 2 மண்டைக்கும் 2 வயசு பிள்ளைங்க கேக்குதா? மவனே, இந்த ஊருக்குள்ள இனிமேட்டு உங்க 2 பேரையும் பார்த்தேன், அதே இடத்துல புதைச்சிருவேன். ஓடுங்க 2 பேரும். அம்மா அம்மம்மம்மம்மா, கிழவிக்கு ஆசைப்பட்டா விளக்கமாத்தாலேயே வந்து அடி வாங்கணும். அம்மா அம்மம்மம்மம்மா, ஆசைப்பட்டது கிளவியானதுனாலதான் விளக்கமாரோட நின்னுச்சு. குமரியா இருந்ததுன்னா கொளுத்தி விட்டுருப்பாங்க. அம்மா அம்மம்மம்மம்மா. வாங்க மாப்பிள்ள. மாமா, உறவுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையாட்ட ஜம்முன்னு எங்க போயிட்டு வரிய? அது வந்து மாமா, அக்கா காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு சந்தைக்கு போக சொன்னுச்சு, அதான் போயிட்டு வரேன். ஓஹோ, என்ன மாப்பிள்ள, சந்தைக்கு தான் போனீங்களா இல்ல சம்மந்தம் பேச போனீங்களா? என்ன மாப்பிள்ள அமைதியாவே நிக்கிறிய? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன் மாப்பிள்ள, இந்த ஊருக்குள்ள ஒரு எறும்பு நடமாட்டினா கூட என் காதுக்கு செய்தி வந்துடும். சில பல பேரெல்லாம் வீட்டுக்கே தெரியாம பெரிய பெரிய விஷயம் பண்றாங்க, அதெல்லாம் என் காதுக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அஷிஷோ, நீங்க யாரு மாமா? ஊருக்குள்ளே ரொம்ப பெரிய ஆளு, உங்களுக்குன்னு தனியா மதிப்பும் மரியாதையும் இருக்கு. உங்களை மீறி யாராலையும் இந்த ஊர்ல ஒன்னும் பண்ண முடியாது. பரவாயில்லையே, மாப்பிள்ள என்னை பத்தி நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்காப்ல. என்ன மாப்பிள்ள, அப்படித்தானே? ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேங்க மாமா. அப்படியா? என்ன பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். யோ, என் தம்பி எதுக்கு உங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கணும்? என் பிள்ளைய பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாதா? அது ஒண்ணும் இல்லடி, உன் தம்பி ஊருக்குள்ள இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்துறதா கேள்விப்பட்டேன், என் காதுக்கு செய்தி வந்துச்சு, அதான் என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பசங்கன்னா ஊருக்குள்ள சுத்தாம ஆடப்பட்ட கோழி மாதிரி உட்காந்துருப்பாங்களா? அவளும் வாட்ட சாட்டமா நல்லா இருக்கிற பையன் தான், அங்கிட்ட இங்கிட்ட போற பையன் தான், அதுக்கு என்ன பண்ண சொல்றிய? பசங்க எல்லாம் பாக்கணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. லே தமிழு, இங்க நின்னுட்டு இருந்தீனா இந்த ஆள் இப்படிதான் எதையாவது சொல்லிட்டு கிடப்பாரு. நீ உள்ள வா. கொஞ்சம் இந்த பரணி மேல பெரிய பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுத்தாமலே. வரேங்கா. யோ மாமே, கொத்தா கையில சிக்கனவன இப்படி சப்புன்னு விட்டுப்பிட்டியே. லே, அவன் அங்கிட்ட இங்கிட்டும் போறது மட்டும்னால தெரியுது, ஆனா அவன் கொத்தா மாட்டணும்னா அவன் அவங்க வீட்டுல இருக்கும் போது மாட்டணும். அடுத்தது அதைத்தான் பண்ண போறேன். தெரிஞ்சிருச்சுல, இவன் அந்த புள்ள மேலதான் இன்னும் ஆசையில இருக்கானு. இதுக்கப்புறம் வேம்பு குடும்பத்தை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? என் நெஞ்சில எட்டி உதைச்சு அவன் காலை உடைச்சே ஆவணும். அவன் தொங்கச்சிய வச்சே அவன் கதையும் முடிக்கிறேன். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? உன்னை அடிச்சு மிதிச்சு துவச்சு எடுத்தாலே இந்த கண்ணுக்கினியா, அவ பம்பாய்க்கு கிளம்பி போயிட்டா. என்ன மாமே சொல்ற? ஆமால, ஏதோ பெரிய டோர்னமெண்டா, பம்பாய்க்கே கிளம்பிட்டா. நேத்து ராத்திரி அவ புருஷங்காரனும் அந்த வேம்பு பயிலும் சேர்த்துதான் ஏத்தி விட்டு வந்தாக. சரிதான் சரிதான், அப்போ ஊருக்குள்ள நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா? ஆமால, நான் கூட அப்படித்தான் நினைச்சேன்.
ஊருக்குள்ள கொஞ்சம் நம்ம மேல இருந்த பயம் கம்மியா போச்சு. எதையாவது ஒரு சம்பவத்தை பண்ணி மறுபடியும் நம்மளோட மரியாதையை காப்பாத்தி வச்சு நம்மள பார்த்தாலே கும்பிடு போட்டு பயப்படுற மாதிரி வச்சுக்கணும்ல. அவ்வளவுதானே மாமே. எவன் தலைய சீவனும்னு சொல்லு, சீவி விட்டுருவான். இருக்கு ஒரு பெரிய சம்பவம் இந்த ஊருக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. வீரா, மாமா தண்ணி குடிக்கிறீங்களா? எனக்கு தெரியும், இந்தாங்க நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய் இப்ப நான் உனக்கு தண்ணி கேட்டனா? பெருவதுக்கு மாமா கூப்பிட்டிய? ஓ, சோறு எடுத்து வைக்கிட்டா? கையை கழுவிட்டு வாங்க. நான் இன்னும் பேசவே இல்லடி, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இங்கரு, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எப்போதுமே என்கிட்ட சொல்லாம நீ ஒரு துரும்ப கூட அசைச்சது இல்ல. ஆனா மொத வாட்டி எவ்வளவு பெரிய விஷயத்த எனக்கு தெரியாம பண்ணிருக்கிற நீ. மாமா, அடுப்புல ஏதோ தீர வாசனை வரல? வரல. ஐயோ மாமா, வருது. இருங்க ஒரு நிமிஷம், என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். ஏய், அது தீஞ்சு போய் கருவாடு ஆனாலும் சரி, நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே நில்லு. மாமா, யார கேட்டு இன்னைக்கு தமிழ வீட்டுக்கு வர சொன்ன, அத முத சொல்லு. ஐயோ மாமா, நீங்க தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே. வீரா, நீ ரொம்ப புத்திசாலியான ஆளு, நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களே, அத நம்பித்தான் மாமா நானும் வர சொன்னேன். ஓஹோ, உங்க புத்திசாலித்தனத்தை இங்க பயன்படுத்துறீரோ? என் மாமன் சொன்னா அது சரியா தானே இருக்கும். ஏய், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்ல இது இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோயேன், நீ இதே மாதிரியே இன்னும் பல விஷயம் பண்ணுவ. இதுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும். மாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ. கேரு, ஒரு நாள் 24 மணி நேரம் நீ என்கிட்ட பேசவே கூடாது. என்னது, பேசக்கூடாதா? மாமா மாமா வேணாம் மாமா, நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்க. இருக்கட்டும், அப்பதானே மறுவாட்டி முடிவெடுக்கும் போது என்கிட்ட கேட்டுட்டு எடுக்கணும்னு ஒரு புத்தி வரும். மாமா வேண்டாம், சொல்றத கேளுங்க. என்னடி இத கூட ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்றவ? இங்க 24 மணி நேரம் நீ என்கிட்ட ஒத்த வார்த்தை கூட பேசக்கூடாது. உன்னால என்கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுதான் உனக்கு தண்டனை. ஐயோ மாமா, நீ என்ன கதறினாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. யோ, நான் உன்கிட்ட பேசாம இருந்துருவேயா, ஆனா உன்னாலதான் என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அதத்தான் இவ்வளவு நேரம் சொல்ல வந்தேன். பாத்திரலாண்டி, பாத்திரலாம். கேரு, மணி என்ன? சாயங்காலம் 6 மணி. நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உன்கிட்ட நான் ஒத்த வார்த்தை பேசிட்டேன். பேசிட்டா? பேசிட்டா சொல்லுங்க, பேசிட்டா என்ன பண்ணலாம்? அதுக்கு தண்டனை நீயே கொடுத்துக்கோ, அப்பதைக்கு யோசிச்சுக்கிடலாம். சரி, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள நான் உங்ககிட்ட ஏதாவது ஒத்த வார்த்தை பேசிட்டேன்னா நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க என்கிட்ட ஒத்த வார்த்தை பேசிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பேன். என்ன, சரிதானே? ஏய், இரு, இது என்ன போட்டி மாதிரி இருக்குது? நான் தானே உனக்கு தண்டனை கொடுக்கறேன்னு சொன்னேன். நான் சொன்ன தண்டனையிலேயே இன்னொரு தண்டனை கொண்டு வந்திருக்கிறேன். அதுதான் இந்த புத்திசாலி வீரா கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாதுங்கிறது. சரி, ஒத்த வார்த்தைன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 5 வச்சுக்கிடுவோமா? சரி, 5 வார்த்தை. யாரு முதல்ல 5 வார்த்தை பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை, சரியா? சரி. சரி, மணி 6 ஆயிடுச்சு. இப்பையில இருந்து போட்டி ஆரம்பம். தம்பி, வேம்பு, சித்தப்பா, வாங்க. மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வீரா, நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் மாமா. வீரா, சித்தப்பாக்கு சேர் கொண்டாந்து போடு. அடி பாவி, இதெல்லாம் கணக்குல எடுத்துட்டாளா? மவளே, இருக்கு அவளுக்கு. மாமா, இந்தாங்க சேரு, உட்காருங்க மாமா. நல்லதுதா. மாமா, இந்தாங்க தண்ணி. கொடுத்தா. கொடுங்க மாமா. பிறகு என்ன சித்தப்பா, வீட்ல விசேஷம் கேள்விப்பட்டேன். ஆமால வேம்பு, பையனுக்கு தான் கல்யாணம் வச்சிருக்கிறேன். நம்ம சதீஷ்க்கு தானே? சின்ன வயசுல எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டது, இப்ப திடீர்னு எல்லாம் வளர்ந்து மாடு மாதிரி நிக்கிறானுங்க. ஏனுங்க மாமா, அத்தையை கூட்டிட்டு வரலையாக்கும்? எங்க கண்ணு, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாங்க தான் அழைஞ்சுக்கிட்டு கிடக்குறோம். வீட்டுல ஆடு மாடெல்லாம் கட்டி கிடக்குதுல, அதுக்குள்ள புல்லு புடுங்கணும். காலையில போன சாயங்காலம் தான் வருவா. பாவம், அவளும் உழைச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்கா. என்னத்த பண்றது? எல்லா வீட்லயும் அதே கதை தான் சித்தப்பா, என்ன பண்றது? சரி இருங்க. வீரா, காப்பி. என்ன வேம்பு, என்னமோ சொல்ல வந்துட்டு முழுங்குற? சித்தப்பா, அது வீராக்கு காப்பி தண்ணி போட வராது, அதான் நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். என்னையா கல்யாணம் இம்புட்டு நாளாவது காப்பி தண்ணி போட வராதுங்கிற? ஐயோ மாமா, அவங்க சும்மா ஏதோ உங்களை வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் காப்பி தண்ணி போட்டு கொண்டாரேன். ஏன் மாமா, வீட்டுல சாம்பாரும் சக்கப்பழமும் தான் பொரிச்சு வச்சிருக்கேன். கைய நினைங்கல, ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஐயோ இல்லத்தா, இப்பதான் மாரிமுத்து வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தேன். மாரிமுத்து வீட்டுல சாப்பிடறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களாக்கும். நம்மோட இங்க என்னத்துக்கு இருக்கு, நான் என்னத்துக்கு இருக்கிறேன். நீங்க இருங்க, நான் உங்களுக்கு சமைச்சு போடுறேன்.
மாமா ஒரு கோழி பிடிச்சு அடிங்க, குழம்பு வச்சு விடுவோம். வீரா ஒண்ணு. ஆஹா வீரா, அவசரப்பட்டுட்டியே வீரா, அவசரப்பட்டுட்டியே. எல்லாம் இந்த சொட்ட மண்டையனால வந்தது. அட 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 அட, சொந்தக்காரவங்கன்னா இப்படித்தானே இருக்கணும். புருஷன் என்னன்னா காப்பி தண்ணி போட்டு தரேங்கிறா, பொண்டாட்டி என்னன்னா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கிறா. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனாலதான் இங்கெல்லாம் மழை பெய்யுது. சரி, பத்திரிக்கை வைக்க வந்த இடத்துல இப்படி எல்லாம் எனக்கு உபசரிப்பு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆசைப்பட்டுட்டீங்க, ஒரு காப்பி தண்ணிய போட்டுட்டு கோழி அடிச்சு குழம்பு வைங்க, தின்னுட்டு போறேன். எது? தின்னுட்டு தின்னுட்டு போறீங்களா? யோ எந்திரியா. ஆ வெம்பு, சொந்தக்காரவங்கன்னா ஊர் தேடி வந்தமா, பத்திரிக்கைய வச்சோமா, சொம்புல தண்ணி வாங்கி குடிச்சோமா, போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்போமான்னு இருக்கணும். அத விட்டுப்புட்டு காப்பி தண்ணி எடுத்துட்டு வா, கோழி அடிச்சு குழம்பு வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. பாத்து நான் எங்கதான் சொன்னேன், நீங்க தானே மாத்துக்கட்டுல 2 பேரும் சொல்லிக்கிட்டு கிடந்தீங்க. நாங்க மரியாதைக்கு அப்படித்தான் சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணணும்? அதுல வேணாம்பா, இந்தாங்க பத்திரிக்கை, கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பணும். நாங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருப்போம். உங்களால பாருங்க, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் போயிருச்சு. பாயிண்ட் போயிருச்சா? இவங்க 2 பேரும் லூசா இல்ல நம்ம தான் லூசா? என்னது இது, குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சிரும். நம்ம செவனே கிளம்பிடுவோம். பத்திரிக்கைய வைக்க வேணாம், இவங்க கல்யாணத்துக்கே வர வேணாம். சித்தப்பா, வேம்பு, நீங்க ஏதோ பாயிண்ட் சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க, விளையாடுங்க, நான் பரவ வாரேன். மாமா பத்திரிக்கையாவது கொடுத்துட்டு போங்க. எம்மாடி, நான் என் பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணலமா, நான் சும்மா உங்ககிட்ட எட்டி பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வாரேன். ஐயோ மாமா 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 நில்லுங்க. ஐயோ ஐயோ. ஏமா மாத்திரை போடுறதுன்னா எடுத்து போட, இல்லைன்னா உள்ள வையே. அதே என்ன வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல சாமி, அந்த புள்ளதான் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்கும். ஆனா எந்த மாத்திரை எப்ப போடுறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. நான் தான் முன்னாடி எல்லாம் போட்டுக்கிட்டு கிடப்பேன். ஆனா அந்த புள்ள வந்ததுல இருந்து கரெக்டா சொல்லிவிடும், இந்த நேரத்துக்கு இந்த மாத்திரை தானே. அதுதான் எந்த மாத்திரைன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, எதையோ ஒண்ணு போடுமா. இப்ப என்ன? என்ன சாமி, எதையோ ஒண்ணு போடுன்னு சொல்லிப்புட்டேன். இப்ப நான் பிபி மாத்திரையில சாப்பிடணும். ஏமா, அது பிபி மாத்திரை இல்லம்மா, பிபி மாத்திரை. ஆடாது என்னமோ கழுத இருந்துட்டு போகுது. இப்ப நான் எந்த மாத்திரையை சாப்பிடுறது? இப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மும்பைக்கு போன கண்ணுக்கினியாவே கூட்டிட்டு வர முடியும்? எது? என்ன சொன்ன? எங்க போயிட்டா? அவங்க வீட்டுக்கு போயிருக்காளே, இந்த மாத்திரை விஷயத்துக்காக போய் கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டேன். பிறகு இப்ப நான் என்ன சாமி பண்றது? ஏமா, எல்லாத்துலயும் கலந்து ஒண்ணு போட்டு விடுமா. என்ன என்னல உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு. என்கிட்ட பேசணுமா? என்னல விஷயம்? அது ஒன்னும் இல்லண்ணே, பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கிற 4 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க சென்னைக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்களானே. இருந்துட்டு போகுது, அதுக்கு என்னப்ப? நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல நல்லா படிச்சிருக்குதுங்க, அதனால அதுங்களை தேர்ந்தெடுத்து போக வச்சிருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வந்துச்சா? ஐயோ அண்ணே, அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தனே. யாரு நீ? ஆமாண்ணே, நம்பன. எவனாவது புயல் காத்துல உட்காந்து பொறிக்கடலை தின்னுட்டு இருப்பான், அவன் கிட்ட போய் சொல்லு உன்னைய 4 பேர்ல ஒருத்தரா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு. அவன் நம்புவான். என்ன சத்தியமான? எலே மாறனே, ஏமா நெசமா தான் சொல்றியாப்பா? நல்லா படிக்கிற 4 பேர்ல உன்னையும் ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? ஐயோ, நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்பா, நீ சென்னைக்கு போயிட்டீனா நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல பெரிய பெரிய வேலையில இருப்பீல. இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே, நல்ல பெருசு பெருசா கட்டடம், கண்ணாடி கட்டடம்லாம், உள்ள ஒரு சேர்ல உட்காந்தா சுத்துமில்ல, அது மாதிரிலாம் உட்கார போறியா மாறா? என்ன, நான் என்ன காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ காட போறேன்? இந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் போறது நீட்டு கோச்சிங், அதுவும் 1 மாசம். ஏமா, அவன் தான் லூசு மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ அவன் பேச்ச கேட்டுட்டு என்னென்னமோ கனவு கண்டுக்கிட்டு இருக்க. லே சும்மா இருல, உன்னையும் தான் படிக்க வச்சேன். நீ இது மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து சொன்னியா? ஆனா மாறன பாரு, நல்லா படிச்சு எங்கெங்கயோ பெரிய பெரிய பங்களாவுக்கெல்லாம் போறானா. ஐயோ, என்ன எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மதனி இருந்தாவது கரெக்டா சொல்லலாம். லே, போதுமான அளவுக்கு எங்களுக்கும் அறிவு இருக்கு, சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம். என்ன, இந்த டாக்டருக்குலாம் படிப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீட்டுன்னு ஒண்ணு எழுதுவாங்கல்ல, ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை எழுதினாதான் நம்மளுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். அது விஷயமா படிக்கிறதுனே. அது விஷயமா படிக்கிறதுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க போய் படிக்கலாம். நீ தான் மாடு மேய்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியே, நீ என்னத்துக்குள்ள போய் படிக்கிற? ஐயோ அண்ணே, அது மாடு மேய்க்கிற வேலை இல்லன்னு, அக்ரிகல்ச்சருக்கு படிக்கிறேன்னு சொன்னேன். சரி, என்னமோ ஒரு கழுத, அதை படிச்சுட்டு போக வேண்டியதானே. உன்னை யார் இப்ப டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க? நீ நீட் எக்ஸாம் எழுத போற? ஏய் பய படிக்கட்டும்டா, நான் என் சொத்தை வித்தாவாது என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டு போறேன்.
நம்ம வீட்ல ஒரு டாக்டர்னு சொன்னா நம்மளுக்கு பெருமை தானே. யாரு பிபி மாத்திரை எதுன்னு தெரியல, சுகர் மாத்திரை எதுன்னு தெரியல, இதுவே நம்ம வீட்ல ஒரு டாக்டர் இருந்தா நல்லதா எடுத்து கொடுப்பான்ல. அதுவும் இந்த மாத்திரையோட கலரை பாரு, நல்லாவா இருக்குது, அழுக்கா கிடக்குது. இதுவே ஒரு டாக்டர் இருந்தா நம்மளுக்கு நல்ல நல்ல கலர்ல நல்ல நல்ல மாத்திரையா கொடுப்பானல. பிறகு வயலுக்கு போய் காலு கையெல்லாம் ஒரே வலியா இருக்குது, அதுக்கெல்லாம் நல்ல ஊசியா பார்த்து போடுவானல. கேட்டுக்கோ, உங்க அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஐயோ அதை விடுனே, நீ சொல்லுன, நான் போயிட்டு வரட்டா? ஒரே ஒரு மாசம் தான், போயிட்டு வந்துருவேனே. லே, என்னால நம்பவே முடியல, நீ படிக்கவே மாட்டியே, உன்னை எப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க? அவங்க எங்க தேர்ந்தெடுத்தாங்க? உன்கிட்ட சொன்னா நீ அனுப்ப மாட்டேன்னு நானா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, உன்னையவே தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா பொன்னியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பொன்னி பிள்ளை போகுதா? ஆ, 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 ஆமாண்ணே, பொன்னியும் வருது. அது கண்டிப்பா வரும், ஏன்னா அதுதானே டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே, பொன்னி, அன்பினியா, நானு, ஏன் அள்ளி கூட வருது. ஆத்தாடி, என்னடா பெரிய குண்டை தூக்கி போடுற? நல்லா படிக்கிற 4 பேர்ல நீ ஒருத்தன் தேர்ந்தெடுத்தது கூட எனக்கு இவ்வளவு சாக்காவலடா. ஆனா அள்ளி வருதுன்னு சொல்ல பாத்தியா, அதுதான் ரொம்ப சாக்காவுது. எப்படா அவங்க அப்பங்கார ஒத்துக்கிட்டான்? தெரியலண்ணே, என்ன இதுக்கு மேல கேவலம் எனக்கு எதுவுமே இல்லைண்ணே. அள்ளி புள்ளையே வருதுண்ணே, நான் போகலனா சத்தியமா அசிங்கமா இருக்குண்ணே. இங்கரு என்னமோ சொல்லியிருக்கிற, ஆனா பொன்னிய கேட்காம உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இப்ப பொன்னி வீட்டுக்கு தான் போறேன். மவனே, ஏதாவது பிராடுத்தனம் பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சது. அண்ணனே, சாமியே சரணம், தப்பா பேசாதனே. சாமி தப்பா பேசக்கூடாது. சாமியே சரணம். வச்சுக்கிறேன்ல, வச்சுக்கிறேன். சரி, நம்ம எதையாவது ஒரு மாத்திரையை போட்டுட்டு வேலைய போய் பாப்போம். எந்த கலர் மாத்திரை எந்த நேரத்துல போடுறதுன்னு தெரியலையே. இல்ல மாறா, என்னம்மா? நீ தான் டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீல, ஆசைப்பட்டாலே பாதி படிச்ச மாதிரிதான்ல. இந்த மாத்திரையில எந்தெந்த மாத்திரையை எப்பப்ப போடணும்னு கொஞ்சம் சொல்லல. எம்மா பேசாம போயிரு. டாக்டர் படிச்சுட்டு உட்காந்துருக்கிறவனுக்கே அங்க பாதி தெரியல, இதுல படிக்கணும்னு ஆசைப்பட்டு 10ஆம் வகுப்புலயே வந்து மாத்திரை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. ஆமா, இதெல்லாம் என்ன மாத்திரை? என்னல படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவன் பார்த்தா கண்டுபிடிக்க தெரியலையா? சபா முட்டிலடா சாமி. ஏமா என்ன மாத்திரைன்னு சொல்லு. அதால இந்த பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை இதெல்லாம். ஆனா எப்ப எதை போடுறதுன்னு தான் தெரியல. ஐயோ, என்னல என்னாச்சு? கண்ணுக்கு மதனி கிளம்புறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாத்திரையை எப்பப்ப குடுக்கணும்னு எல்லாத்தையுமே ஒரு சீட்டுல எனக்கு தெளிவா எழுதி கொடுத்துச்சு. மாறா, ஐயோ ஆமாண்ணே, அந்த சீட்டை நான் எங்க வச்சேன்னு தெரியலையே. இருங்க எடுத்துட்டு வரேன். நீ எப்பெல்லாம் கூட இருக்கியோ அப்பெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆனா நீ எங்களை விட்டு தூரமா இருக்கும் போதுதான் உன்னோட அருமை புரியுது. கணக்கினியா, எந்த பிரச்சனையும் இல்லாம ஜெயிச்சுட்டு வா, இங்க நான் பாத்துக்கிறேன்.